வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக யோசிப்பாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாமலே போகும். பிளான் பண்ணுறது நடக்காது. ஒரு நாள் யோசிப்பாங்க, இன்னையிலேருந்து டயட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 o'clock போல் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து டீ குடிப்போமா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலே முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாமலே போயிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணும், ஏதாவது சாதிக்கணும்னு தோணும். இப்படியே இருந்தால் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்னு தோணும், அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டயட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க. சில பேர் ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பிஸ்னஸோட சிஸ்டத்தில் ட்ராவல் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் அப்படியே பார்த்திங்கன்னா விட்டுட்டு லாஸ் ஆகிடுவாங்க. லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸே செட் ஆகாது, பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது, யாருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. இதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டது நான் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் எப்போவும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இந்த விஷயத்தை செய்யணும், கஸ்டமரை பார்க்கணும், அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் டீமை பார்க்கணும், சேல்ஸ் டீம் பார்க்கணும், இது மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ எது சரியோ, ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமரை எப்படி நம்மளோட லைஃப் லாங்குக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறது, நம்மளோட ஷாப்புக்கு எப்படி வர வைக்கிறது, இதெல்லாம் நம்ம நடந்துக்கிறது தான் இருக்குது. ஒரு வேலை எடுக்கும்போது எடுத்தோடனே அதுக்கு பலன் பார்த்திங்கன்னா கிடைக்காது, போக போக தான் பலன் கிடைக்கும். அது மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து நின்று ஸ்ட்ராங்காக யார் பண்ணுறாங்களோ அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, என்ன நினச்சாலும் அவங்களால அந்த வேலையில் தி பெஸ்ட்டு கொடுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.